என்ன சாமி பண்ணுறீங்க? எதுக்குடா அதை பறிக்கிறீங்க? அப்போ நீங்கள் என்னடி பண்ணுறீங்க? சளி இருக்கா உங்களுக்கு? அதுக்கு என்ன பண்ணுறீங்க? துளசி பறிக்கிறீங்களாடி? லட்டு இங்கே காட்டுங்க உங்கள் துளசியை பார்ப்போம் எவ்வளோ பறிச்சிருக்கீங்கன்னு. குட்டி கையில் எவ்வளோ அழகாக பறிச்சிருக்கீங்க. வா வா அடிச்சுக்குங்க அடிச்சுக்குங்க. அப்பாத்தாவை அடிச்சுக்குங்க. நீங்கள் அடிச்சுக்குங்க. துளசி சாப்பிட்றீங்களா? பாருங்கடா எவ்வளோ துளசி பறிச்சிட்டிங்க. இதில் இருந்தது பூரா பறிச்சிட்டிங்களா கண்ணு? வெரி குட் பவுனி. சூப்பர் சூப்பர். எங்கே போகிறீங்க? எதுக்கு? மருந்து குடிக்க போறியாடி? வெரி குட் வெரி குட். கசக்குமா கசக்காதா? நீ குடிச்சிருவியா? உரைக்கும். சொல்லுங்க உரைக்கும். போங்க தண்ணி குடிச்சுக்கலாம். எங்கே இன்னும் இங்கே காட்டு பவுனி பிரகவி. சூப்பர் சூப்பர். பாய் பாய். பாட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. பாட்டிகிட்ட போய் கொடுங்க லட்டு. போங்க போங்க. இங்கே பார்த்தீங்களாம்மா எப்படி பறிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு. துளசி மருந்து தான் சாப்பிடுவாங்க, டானிக்கெல்லாம் குடிக்க மாட்டாங்க அவங்கெல்லாம். இயற்கை மருத்துவம் தான் இவங்க. பச்சையா கிடைக்குமா? வீட்டுக்கு வாசல்ல கிடைக்குமா? டானிக் குடிக்க போறானா? அதை டானிக்கா குடிக்க போறானாமா? என்ன செய்ய போறேன்னு கேளுமா அவனை. கேளுமா அவன என்னன்னு கேளுமா. என்னப்பா அது? துளசி. ஏது உனக்கு? மருந்து குடிக்கிறதுக்கு. குடிப்பியா? உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. என்ன 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 இப்படி கையிலேயே பறிச்சியா? அப்பா கொடுக்குறது இல்லையா? அப்பா கொஞ்சம் தினம் பறிச்சு பறிச்சு 2 பேர் கொடுக்குறீங்களா? ஆள் கொடுத்தா வாங்கி போட்டுக்கிறேன் வாயில். நாளையிலேருந்து நீங்கள் பறித்து தின்னுக்குங்க. அப்பாவுக்குந்தா நீங்கள் இவ்வளவு, தம்பி இவ்வளவு, பாப்பா அக்கா இவ்வளவு பறித்து கொடுக்குறீங்களா? அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்பத்தாளுக்கு. இங்கே நீ அப்பத்தாளுக்கு கொடு, அவன் அப்பாவுக்கு கொடுக்கட்டும், அவன் அம்மாவுக்கு கொடுக்கட்டும். காலைல பறித்து கொடுக்குறீங்களா? சரி பார்க்கலாம் நாளையிலேருந்து. சளியே ஓடி போயிடு, சளியே வராது. என் பேரம்பேத்திகளுக்கு சொல்கிறேன் சாமி, சளி போகிறதுக்காண்டிய அந்த துளசியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நோய் நொடி இல்லாமல், சக்கரை வியாதி இல்லாமல் நல்லா இருப்பீங்க. பாட்டி சொல்கிறது கேளுங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த ஏன் தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த காலத்துக்கு அது ஒரு நோயை தீர்க்கிறதுக்காக தான் அந்த தீர்த்தம் கொடுக்குறாங்க. வாங்கி சாப்பிடுங்க. துளசி சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட உடம்புல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். கிடைக்கலன்னா இதில் பூக்கடலை கேட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க சாமி. இந்த துளசியை அரும்பெரும் ஒரு பொருள், கிடைக்காத பொருள். அந்த காலத்துலேருந்தே துளசினால எத்தனையோ வியாதிகளை தீர்த்து இருக்குது. அதனால் மறந்துடாதீங்க சாமி. தினசரி காலைல வெறும் வயிற்றில் நம்ம வீட்டில் துளசி செடி வச்சுக்குங்க. அந்த பிள்ளைங்களை விட்டு சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதெல்லாம் பறிச்சுங்க சொல்லி கொடுத்துருங்க. அந்த வெறும் அந்த பச்சை கிடைக்காது, பவுடர் கூட கிடைக்கும். பச்சை சாப்பிட்டீங்கன்னா அந்த பச்சை உள்ளே போன உடனேமா எல்லா வியாதிகளும் இது. அதுக்கப்புறம் நம்ம காப்பி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. நீங்கள் பெரியது அதை சொல்கிறத ஒரு காது கொடுத்து கேட்டு அந்த குழந்தைகளுக்கு நல்லது செய்யுங்க. துளசி நல்லது, ரொம்ப நல்லது. அதை கொடுங்க. காசு போட வேண்டியதே இல்லை. நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்த்தா போடணும், எல்லோரும் சாப்பிட்லாம், குடும்பமே சாப்பிட்லாம். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க.